நம்ம யாருக்காவது திடீர்னு காசு கிடைச்சதுன்னா அந்த காசை வேணாம்னு சொல்லிடுவோமா? திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது, அந்த புதையலை வேணாம்னு சொல்லிடுவோமா? ஆனா பழைய காலத்துல ஒரு தலைவன் ஒரு வளம் நிறைந்த ஊரையே தனக்கு பரிசா கிடைச்சா கூட வேணாம்னு சொல்றான். என்ன காரணத்தினால? ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கியாங்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாறா இந்த தலைவன் சொல்ற மாதிரி இருக்கே. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவன் பொருள் தேடுறதுக்காக தன்னுடைய தலைவியை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட பொருளே எனக்கு தேவையில்லை, என்னுடைய தலைவியோட இருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு கடைசியில முடிவு பண்றான். அதனால தன்னுடைய பயணத்தையே தவிர்க்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சில அடிகள் பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த நூல்ல இருக்கு. பாடல் அடிகள்: முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிலும் கூந்தல் வயங்கிலை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே. இதுதான் அந்த பாடல் அடிகள். முட்டாச்சிறப்பின் அப்படின்னா அந்த ஊர்ல கிடைக்காத பொருளே இல்லையாம். வளம் நிறைந்த ஊர், வளம் நிறைந்த நகரம் இந்த பூம்புகார் அப்படிங்கிற நகரம். இந்த வளம் நிறைந்த பூம்புகார் நகரத்தையே பரிசா கொடுத்தா கூட கருமையான கூந்தலையும் அழகிய அணிகலன்களையும் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவியை விட்டு நான் பிரிஞ்சு வர மாட்டேன், நெஞ்சே உன்னுடைய மனசை நீ மாத்திக்கோ அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுக்கு தானே தலைவன் சொல்லிக்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு.